பாரம்பரியத்தின் தமிழ் கதைகள். தமிழ் டூன்ஸ். இளையவ இந்த காலேஜ் தான் உனக்கு கரெக்டாக தெரியுமா? இவ்வளோ நேரம் ஆகியும் காலேஜ்க்கு வரவே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா பாரு. ஏ கியூட்டி கேர்ள், உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் எங்கேயுமே இதுவரை பார்த்ததில்லை. ஹேய், என்ன பேசிட்டு இருக்க? காலேஜ்க்கு படிக்க வந்த அந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. நீ கோவப்பட்டாலும் நீ ரொம்ப அழகா இருக்க. இன்னொரு ஆட்ட கோவப்பட. டேய், கண்ணத்துல ஒரு அரை வச்சேன்னு வச்சுக்கேன், உன் கண்ணம் பழுத்துரும். ஏய் கூல். இன்னைக்கு இல்லைன்னா நான் என்னைக்காவது உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியே தீருவேன். என்னல என்னமோ பெரிய இவங்கனக்கா நான் அவட்ட என்னோட காதலை சொல்லிடுவேன்னு சொல்லலையா? ஏய், அவ கோவப்பட்டதை பார்த்தல்ல, நான் அவ கையால் அரை வாங்கணும்னு உனக்கு என்ன ஆசையா? அவ மட்டும் ஒரு அரை வச்சா என் கண்ணு அவ்வளோந்தான். சரி, என்னைக்கு என்னோட காதலை அவகிட்ட சொல்ல போற? இப்படியே தள்ளி தள்ளி போகும், அதுக்கப்புறம் பார்த்துக்கோ. கூடி சீக்கிரத்தில் என்னோட அன்பை அவகிட்ட நான் வெளிப்படுத்துவேன். இன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அவந்திகா. ஆமா ராஜ், இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் பூர்விக்கு 18வது வயசு பிறக்க போகுது. அவளை நம்ம இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிடணும். நாகமணியை நம்ம எப்பவுமே எதிரிங்க கைக்கு போக விடவே கூடாது. எப்படியாவது இன்னைக்கு நடக்கிற விபரீதத்தை தடுக்கணும். ராஜ், நம்ம போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, வா போலாம். நம்ம வந்துட்டோம் அவந்திகா. இன்னைக்கு தான் பூர்வி நாகக்கண்ணியோட குழந்தையா உருமாற வேண்டிய நாள். ஆமா ராஜ், இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு தான் அந்த ஒளி பூர்வி உடம்புக்குள்ள போகும். ஸ்ரேயா கண்டிப்பா பிரியா அங்க போய் காப்பாத்துவா. ஆமா யமுனா, பிரியா ஏற்கனவே அவளை காப்பாற்றுறதுக்காக அங்க போயிருப்பா. ஏன்னா இன்னைக்கு தான் நாகக்கண்ணியோட குழந்தைக்கு 18வது வயசு பிறக்குது, அதாவது அப்ரிக்ஷாவோட குழந்தைக்கு. கரெக்டா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு தான் அந்த ஒளி அப்ரிக்ஷாவோட குழந்தைய நோக்கி போகும். நம்ம 2 பேரும் அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடியே போய் அப்ரிக்ஷாவோட குழந்தை எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிடலாம். அவன் மட்டும் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவளை உடனே கூட்டிட்டு போய் அந்த கோவிலை திறக்க வச்சிடலாம். ஆமா யமுனா, நம்ம இப்பவே அங்க போலாம், வா. நான் அந்த மோகனாட்ட அவந்திகாவை கொல்லுன்னு சொல்லி பல வருஷம் ஆகுது. இனியும் நான் அமைதியா இருந்தேன்னா எதுவும் பண்ண முடியாது. களத்துல நான் இறங்கி அந்த அவந்திகாவையும் அந்த அபேட்சாவோட குழந்தையும் சேர்த்து அழிக்க போறேனா. நேரம் வந்துட்டு, போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. பூர்வியை கைப்பற்றணும்னு நினைக்கிற எதிரிங்க எல்லாம் கோவிலுக்கு வெளியே இருப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் பூர்வி இன்னைக்கு. நீங்க 2 பேரும் யாரு? இங்க நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பேரு யமுனா. நீ யாருன்னு சொல்லு. என் பேரு ஸ்ரேயா. நானும் யமுனாவும் பல வருஷங்களா நாகமணியை கைப்பற்றணும்னு நினைச்சு போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியா இன்னைக்கு அந்த நாள் வந்துட்டு. நீங்க அப்படின்னா ஸ்ரேயா யமுனாவா? உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டேஷன் ஆகி நீ அனந்தா கையால தானே செத்தீங்க நீங்க 2 பேரும். ஆனா நீங்க எப்படி 2 பேரும் உயிரோட இருக்கீங்க? அதெல்லாம் பழைய கதை. இனி நடக்க போறத பத்தி தான் யோசிக்கணும். நீ நம்ம எல்லாரும் கூட்டாளிங்க. உன்னோட குறிக்கோளும் ஒண்ணுதான், எங்களோட குறிக்கோளும் ஒண்ணுதான். அந்த அப்ரிக்ஷாவோட பொண்ணை வச்சு நம்ம நாகமணியை அடையணும். இது இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும். மணி ஆகிட்டு, இப்ப அந்த ஒளி வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாரும் வாங்க, அந்த ஒளி வந்துட்டு, அதை பின்தொடர்ந்து போலாம். அவ பேய்
இவ நாயினி, நான் யாரு? இவங்க 2 பேரும் என்னைய விட்டுட்டு போறாள். இப்ப நான் எப்படி வர்றது? யமுனா, நாங்க முன்னாடி சீக்கிரம் போறோம், நீ பின்னாடி ஓடி வந்துரு. ராஜ், இப்போ நாகக்கண்ணியோட குழந்தைக்கு சிவனோட ஆசீர்வாதம் முழுசா கிடைக்க போகுது. ஆமாம் அவந்திகா, சிவனோட ஆசீர்வாதம் பெற்று அவங்க இன்னைக்கு ஒரு முழு நாகினியாக மாற போகிறாங்க. நம்ம இப்போ ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிடணும் நாகக்கண்ணி குழந்தைய. நான் இப்போ அந்த சிவன் கோவிலுக்கு போய் ஆகணும். சித்தி, நீங்கள் ஒரு நாகினியா? அதுவும் எங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ராஜ், இவ ஒரு நாகினின்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். நான் ஏன் உன்கிட்ட சொல்லலன்னா நீ அதை நான் சொன்னா நம்ப மாட்டேன். நீயா ஒரு நாள் உன் கண்ணால பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை இன்னும் சொல்லாம இருந்தேன். இவ பூர்வியை வச்சு அந்த பழமையான சிவன் கோவிலை திறக்கணும்னு நினைக்கிறா. அதை நம்ம நடக்க விடக்கூடாது. என்னோட அம்மா தான் என்னோட வீட்டுக்குள்ளே உன்னை வர வச்சாங்க. அப்படின்னா உனக்கும் என்னோட அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அப்படின்னா நீ இத்தனை நாளாக என் வீட்டுக்குள்ளே இருந்து என்னோட அண்ணி அப்ரிக்ஷாவை கொண்டிருக்க நீ. ஆமா ராஜ், உன்னோட அண்ணி அப்ரிக்ஷாவை கொன்னது இவளும் உன்னோட அம்மா யமுனாவும் மட்டும்தான். இவங்களோட நோக்கமே அந்த 500 வருஷம் பழமையான சிவன் கோயிலை திறக்கிறது மட்டும்தான். ஆமா வந்திகா, நீ சொல்றது சரிதான். எங்களோட நோக்கமே அந்த சிவன் கோயிலை திறக்கணுங்கிறது மட்டும்தான். அதுக்கு ராஜோட அண்ணி மக பூர்வி எங்களுக்கு தேவை. ஆனா இது இத்தனை வருஷம் தள்ளி போனதுக்கான காரணமே ராஜ் உன்னோட தங்கச்சி ரோகிணியால மட்டும்தான். அவதான் இத்தனை வருஷமா பூர்வியை மறைமுகமா வளர்த்திருக்கா. பூர்வி அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டா என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. நாங்க போறோம் உடனே. ஸ்ரேயா, நீ பின்னாடி வா. ராஜ், உன்னோட தங்கச்சி தான் பூர்வியை வளர்த்தா. நான் உனக்கு விலாவரியா சொல்றேன். இப்போ உடனே போய் பூர்வியை காப்பாத்துப்போ. நான் ஸ்ரேயாவை பாத்துக்கிறேன், நீ அந்த ஆத்மாவை போய் பாருப்போ. உன்னால பூர்வியை எதுவும் பண்ண முடியாது ஸ்ரேயா. அவந்திகா, நீ போன முறை வேணா என்ன வீழ்த்திருக்கலாம். இந்த முறை உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன் பேரு பூர்வியாமே? கேளு பூர்வி, நான் சொல்றத மட்டும் செய்ய. நீ ஒழுங்கு மரியாதை அந்த சிவன் கோயிலை வந்து தொற. நீ சொல்கிறது எதுவுமே அவள் காதுக்கு போகாது. ஏன்னா அவள் இப்போ சுயநலவிலேயே இல்லை. பூர்வி நாகினியாக மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு.